அக்கா, அவங்க 2 பேரும் உனக்கும் எனக்கும் குழந்தைங்க தான். நீங்க தான் சாமியா இருந்து அவங்களுக்கும் அவங்க வயித்துல இருக்க குழந்தைங்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாம சுகப்பிரசவமா நடத்தி கொடுக்கணும். என்னடா, என்னாச்சு? என்னத்துக்கு இவ்வளவு காலையில எழுந்துட்ட? என்னடா வேணும் என் செல்லத்துக்கு? ஏன் பதட்டப்படுறீங்க? எதுக்கு சமாளிக்க பாக்குறீங்க? அதான் எனக்கு தெரிஞ்சு போச்சு. பாரதி, அத்தை, 2 நாளா நான் உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். நானும் தேவியும் பாத்துக்க கூடாது, பேசிக்க கூடாதுன்னு நீங்க உறுதியா இருந்தீங்க. பதட்டப்படுறீங்க, நர்வஸ் ஆகுறீங்க, இங்கேயும் அங்கேயும் கடந்து தவிக்கிறீங்க. எனக்கு காரணம் மட்டும் புரியாம இருந்துச்சு, இப்போ தெரிஞ்சிருச்சு. பாரதி, பெரியவங்க சொன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்டா, நிஜம் இருக்கும். இருக்கட்டும் அத்தை, என்கிட்ட நீங்க நேரடியா சொல்லிருக்கலாமே. இப்போ என்ன, நானும் தேவியும் ஒன்னா இருக்க கூடாது, அவ்வளவுதானே? பாரதி, அத்தை, எனக்கு என்ன பெத்த அம்மா இருக்காங்க. என்ன உயிரா நினைக்கிற என் அத்தை நீங்க இருக்கீங்க. ஆனா தேவிக்கு உங்களை தவிர வேற யாரு இருக்காங்க அத்தை? தேவி கல்யாணம் ஆனதே தெரியாத மதன் அம்மா கிட்ட போய் நான் தான் உங்க மருமக, எனக்கு பிரசவம் பாருங்கன்னு அவங்க கிட்ட போய் சொல்ல முடியுமா? இல்ல துணிச்சலா தனியா இருந்து குழந்தை பெத்துக்கிற மனப்பக்குவம் தான் நம்ம தேவி கிட்ட இருக்கா. ஷோ பாரதி, என் செல்லம் தேவிய நான் அப்படிலாம் விட்டுற மாட்டேன்டா. அததான் அத்தை நான் சொல்றேன். நான் என் அம்மா வீட்டுக்கு போயிடுறேன். நீங்க பயப்படவோ கண்ணீர் விட வேண்டிய அவசியமோ இல்ல. எப்படிரா நடுவுல கொஞ்ச நாள் உன்னை பிரிஞ்சிருந்ததுக்கே நம்ம சந்தோஷ் துடி துடிச்சு போயிட்டான். உன் மாமா காலையில கண் முழிக்கிறதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் பாரதி பாரதின்னு தான் மூச்சே விட்டுட்டு இருக்காரு. உன்னை அனுப்புறதுக்கு அவங்களாம் சம்மதிப்பாங்களாடா? எல்லாரையும் விட என் செல்ல மருமகளை அனுப்ப எனக்கு தான் மனசு வருமா? பாரதி, நான் சந்தோஷமா தான்டா இருந்தேன். உங்க அம்மா தான் வந்து இதெல்லாம் சொல்லி எனக்கு குழப்பி விட்டுட்டாங்க. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா? எதுக்காக நீங்க இப்படி இருக்கணும்? நான் போயிடுறேன். நீங்க சரின்னு சொன்னா போதும். சந்தோஷ் கிட்டயும் மாமா கிட்டயும் சம்மதம் வாங்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அத்தை, நீங்க இப்படி வாங்க. வாங்க உட்காருங்க. இங்க பாருங்க அத்தை, 1000 கோவம் இருந்தாலும் என் வீடு என்னோட பிறந்த வீடு தானே, அது இல்லைன்னு ஆயிடுமா? நீங்க என்ன உள்ளங்கையில வச்சு பாத்துக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு நல்லபடியா பிரசவம் பார்த்து என்னையும் இந்த குடும்ப வாரிசையும் பத்திரமா அனுப்பி வைக்கணும்னு எங்க அம்மாக்கும் ஆசை இருக்காதா? அதான முறை அத்தை. நான் என் அம்மா வீட்டுக்கே போறேன் அத்தை. ப்ளீஸ் அத்தை. பாரதி, உன்னை விட்டுட்டு என்னால மட்டும் எப்படிரா இருக்க முடியும்? அத்தை, நான் என்ன வெளியூருக்கு போறேன்? என்ன பார்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா 20 நிமிஷத்துல என் வீட்டுக்கு வந்துடலாம். அத்தை, பெரியவங்க சொன்னா அதுல அர்த்தம் இருக்கும் தான். ஆனா அந்த அர்த்தத்தை நாம தான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கோம். அதுதான் உண்மை. என்னடா சொல்ற? நானும் தேவியும் ஒன்னா இருக்க கூடாது, ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்க கூடாது. அப்படி இருந்தா அது பிறக்க போற குழந்தைய பாதிக்குங்கிறதெல்லாம் உண்மை இல்ல. உண்மை இல்லையா? ஆமா அத்தை, ஒரே நேரத்துல
மகளும் மருமகளும் கர்ப்பமா இருந்தா அந்த குடும்பத்துல என்ன நடக்கும்? நீங்க என்ன கொஞ்சம் ஸ்பெஷலா கவனிச்சுக்கிட்டா உங்க மகளுக்கு என்ன இருந்தாலும் நாம அடுத்த வீட்ல வாழ போறவ. ஆனா மருமக இந்த குடும்ப வாரிச பெத்து கொடுக்க போறவ. அதான் அவளை ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறாங்கன்னு ஒரு பொசசிவ்னஸ் வரும். அதே மகளை கவனிச்சா மருமகளுக்கு என்ன தோணும்? என்ன இருந்தாலும் நாம பெத்த பொண்ணு இல்லையே, வாழ வந்தவ தானே, அதான் நம்மள சரியா கவனிச்சுக்கலன்னு ஏக்கமும் தாழ்வு மனப்பான்மையும் வரும். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கம்பாரிசனும் கவலையும் வந்துகிட்டே இருக்கும். இதே ஒருத்தி மட்டும் கர்ப்பமா இருந்தா ஒட்டுமொத்த குடும்பமும் விழுந்து விழுந்து அவளதான் கவனிக்கும் இல்லையா? அதான் அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அம்மாடி, என் மருமக எவ்ளோ பெரிய புத்திசாலி. இதுக்கு போயா நான் பயந்துட்டு இருந்தேன். பாரதி, நீங்க 2 பேருமே போக வேண்டாம், இங்கே இருங்க, நான் பாத்துக்கிறேன். இல்ல அத்தை, அது சரியா வராது. ஏண்டா? நாங்க ஒன்னா இருந்தா எதுவும் ஆகாதுதான். ஆனா கவனக்குறைவா இருந்து சின்னதா ஏதாவது தப்பு நடந்தா கூட எல்லாரும் உங்களதான் குத்தம் சொல்லுவாங்க. சொல்லியும் சிவகாமி கேட்கலன்னு பின்னால இருந்துகிட்டே பேசி உங்க மனசுதான் கஷ்டப்படுத்துவாங்க. அதுக்கு இடம் கொடுக்க நான் தயாரா இல்ல அத்தை. பாரதி, நீ சொல்றது கூட உண்மையா இருக்கலாம். அதுக்காக உன்னை பிரிஞ்சு எப்படிரா? அத்தை, ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா பிரிஞ்சு இருக்கிறதுல தப்பே இல்ல. பிரசவத்துக்கு அப்புறம் என் குழந்தையும் தேவி குழந்தையும் நீங்க தானே பாத்துக்க போறீங்க, நீங்க தானே கொஞ்சம் போறீங்க. உங்க பேரனுக்காகவும் பேத்திக்காகவும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க. நான் இன்னைக்கே எங்க வீட்டுக்கு கிளம்புறேன் அத்தை. என் அத்தையை நான் இப்படி பார்க்க கூடாது. நீ என்ன கேட்க பக்கம் கேட்க சிரிச்சுட்டு இருக்க? நீ எதுக்கு தனியார் பெண்ணை விட்டு ஊருக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டு போன? நான் தனியா விட்டுட்டு போனதெல்லாம் இருக்கட்டும், உங்களுக்கு டான்ஸ் எல்லாம் ஆட தெரியுமா சந்தோஷ்? ஓ சாரி சாரி, நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நான் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நீ சிரிச்சது போதும். நடு முதல்ல ஏதோ அரிக்குது, எறும்பு நினைக்கிறேன். அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் சொல்லுடா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இதுக்குதான் பொண்டாட்டி பேச்ச கேட்டு காலையில சீக்கிரம் எந்திரிச்சு குளிக்கணும்னு சொல்றது. திரும்புங்க. அங்கதான் லெஃப்ட் லெஃப்ட், கொஞ்சம் ரைட்டு, அப்படி மேல கொஞ்சம், அப்படியே ஒரு யூ டர்ன் போட்டாங்க. என்ன நீ நெகத்தை தேய்ச்சிட்டு இருக்க? கீழே போத விடு. அப்படிதான் கீறுவேன். அப்பதான் இன்னும் 5-6 மாசத்துக்கு பொண்டாட்டியோட ஞாபகம் அப்படியே இருக்கும். அது 5-6 மாசம்? ஆமா, நான் உங்களை விட்டு போக போறேன். ஏய் பாரதி, ஏன் இப்படி பதறீங்க? நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன். ஏற்கனவே நான் மாமா கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கியாச்சு. அப்புறம் காலையில் நானே உன்னை போய் ட்ராப் பண்ணிட்டு ஈவினிங் வந்து நானே உன்னை பிக்கப் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரி சார், அது முடியாது. ஏன் ஏன் ஏன்? வாங்க. அது நான் இன்னைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு போனேன்னா உங்க குழந்தைய நல்லபடியா பெத்தெடுத்து தீட்டு கழிக்கிறதுன்னு ஒரு சாங்கியம் பண்ணுவாங்க. அது முடிஞ்சுதான் நான் இங்க வருவேன். எப்படியும் 6 மாசத்துக்கு மேல ஆயிடும் சந்தோஷ். சான்ஸ் இல்ல. நான் கண்டிப்பா உன்னை வந்து போக விடவே மாட்டேன். நீங்க என்ன சார் என்ன போக விடுறது?
வீட்ல பெரியவங்க இருக்காங்க, முறைன்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு இது தலைப்பிரசவம் வேற. அது தாய் வீட்ல தான் நடக்கணும்னு இவ்ளோ இருக்கு. ஏதாவது பேசுனீங்க ஒத்ததான் விழும். பாரதி, நீ தயவுசெய்து விளையாடாம கொஞ்சம் சீரியஸா பேசுறியா? சீரியஸா தான் சொல்றேன். சித்தி நல்ல நேரம் கூட பாத்துட்டாங்க. இன்னைக்கு 9:30க்கு மேல டைம் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல அதெல்லாம் நான் அனுப்பவே முடியாது பாரு. நீ எதுக்கு அங்கெல்லாம் போயிட்டு, அது வேணாம். நீ இங்க இருந்தே குழந்தைய பெற்றுக்கோ. அம்மா வீட்டுக்கு போறோம், ஆட்டுக்குட்டி வீட்டுக்கு போறோம். உடனே டாக்டர் மாத்தணுமா இல்ல ஹாஸ்பிட்டல் மாத்தணுமா? சிட்டியில் இருக்க பெஸ்ட் டாக்டர்ஸ், பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். வேணா எல்லாத்தையும் இங்கே வர வைக்கிறேன். நீ இங்க தான் இருக்கணும், அம்மா வீட்டுக்குலாம் போகக்கூடாது. இல்ல நான் இப்போ அப்பா கிட்ட சொல்றேன். அப்பா அப்பா சந்தோஷ், சித்தப்பா சந்தோஷ், சந்தோஷ். இப்ப எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? பிரிஞ்சு இருக்க முடியாது பாரதி. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை உன்னை பிரிஞ்சு நான் பட்ட கஷ்டம் போதும். நீ என் உயிர், என் பக்கத்துலயே இருக்கணும் பாரதி. உன் வயிற்றுல என் குழந்தை வளர்றத நான் ஃபீல் பண்ணணும். ப்ளீஸ் தயவு செய்து புரிஞ்சுக்கோ. என்னை விட்டு போகாத பாரதி. சின்ன விஷயத்துக்கு எதுக்கு நீங்க இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க? எனக்கு மட்டும் உங்களை விட்டு போறதுக்கு மனசு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் கவுண்ட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். என் மேல உனக்கு லவ் இருக்குல்ல? இருக்குல்ல? அப்ப ஏன் என்ன விட்டுட்டு போறேன்ற? இங்கே இரு. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நான் போய் தான் ஆகணும், இங்க இருக்க கூடாது. அதான் ஏன்ற. சந்தோஷ், என்ன மாதிரியே தேவியும் கன்சீவா இருக்கா. ஒரே குடும்பத்துல ஒரே வீட்டுக்குள்ள 2 பெண்கள் கர்ப்பமா இருந்தா ஒன்னா இருக்கவும் கூடாதா, ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கவும் கூடாதா. What? Hey, come on, what bullshit is this? Hey, height of stupidity. எந்த காலத்துல இருக்கோம், என்ன பேசிட்டு இருக்க? பாட்டி கதையா? யார் உனக்கு இதெல்லாம் சொன்னது? சந்தோஷ், பெரியவங்க அர்த்தம் இல்லாம எதையுமே சொல்ல மாட்டாங்க. இருக்க கூடாது, பார்க்கவும் கூடாது. அப்படி பார்த்தா 2 பேர் குழந்தைகள்ல ஏதாவது ஒரு குழந்தைக்கு பெரிய பாதிப்பு வந்துடும் சொன்னா அதை அலட்சியப்படுத்த முடியுமா? சந்தோஷ், நம்ம குழந்தைக்கு ஏதாவதுனாலும் சரி, தேவி குழந்தைக்கு பிரச்சனைனாலும் சரி, பாதிப்பு என்னமோ ஒட்டு மொத்தமா நம்ம குடும்பத்துக்கு தானே. தேவிக்கு சித்தியை விட்டா வேற யாருமே இல்ல. அவ இங்கதான் இருக்கணும். எனக்கு அம்மா இருக்காங்க, பக்கத்துல இருந்து பாத்துக்க தங்கச்சிங்க இருக்காங்க. நான் போறதுதான் நியாயம் சந்தோஷ். பாரதி புரிஞ்சுக்கோ பாரதி. என்னால சத்தியமான இல்லாம இருக்க முடியாது. என்னால தூங்க முடியாது, சாப்பிட முடியாது. ஐயோ, நீ புரிஞ்சுக்கோ ப்ளீஸ். 2 நாளைக்கு அப்படி இருக்கும், அப்புறம் சரியா போயிடும். யாரை கேட்டு இப்போ தேவி பிரெக்னென்ட் ஆனா? என்ன அவசரமா அவளுக்குப்பா? அத மதன் கிட்டயும் தேவி கிட்டயும் போய் கேளுங்க. 2 பேரும் சேர்ந்து உங்களை உதைப்பாங்க. இது பாருங்க சந்தோஷ், நான் ஒன்னும் அமெரிக்காக்கோ இல்ல ஆஸ்திரேலியாக்கோ போறது இல்லையே. 20 நிமிஷம் டிராவல் பண்ணீங்கன்னா என் வீடு வந்துரும். என் வீட்டுக்கு நீங்க எப்ப வேணாலும் வந்து என்ன பார்க்கலாம். இன்னும் என்ன, எப்படி இருந்தாலும் 6 மாசமோ இல்ல 7 மாசமோ சீமந்தம் பண்ணி என்ன கூட்டிட்டு போக தானே போறாங்க. புரிஞ்சுதா? அப்ப ஆபீஸ்க்கு வர மாட்டியா? ஏன் வர மாட்டேன்? வேலை செய்யறதுக்காக வரணும் இல்லையோ, உங்களை பாக்குறதுக்காக தினமும் வருவேன். இப்போ நீங்க நல்ல பிள்ளையா என்ன கூட்டிட்டு போய் எங்க வீட்டுல விட்டுடுவீங்களா? சரியா? ப்ளீஸ் 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 ப்ளீஸ். சரி, இப்போ நீங்க குளிச்சுட்டு ரெடி ஆகுங்க, நான் உங்களுக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன். குட் பாய்.
பாரதி நீ உள்ளே போ, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வரேன். ம்? ம். பாரதி ஒரு நிமிஷம். என்ன? இல்லை வேண்டாம், 2 பேரும் ஒன்றாவே போயிடலாம். ஏன்னா நீ மட்டும் பேக் எடுத்துட்டு உள்ளே போனால் ஏதோ பிரச்சனையில் தான் நீ வந்திருக்குன்னு நினச்சிருவாங்க. அவங்க பயந்துருவாங்கல்ல, ஒன்றாவே போயிடலாம். ம்ஹும். வா. அப்பா நான் கிளம்புறேப்பா. சரிப்பா. அம்மா நான் கிளம்புறேன். பா அம்மா என்ன பண்றாங்க? பதிலே காணோம். அம்மா அவங்களுக்கு அவங்க பெரிய பொண்ணு கவலை. உள்ள படுத்துட்டு இருக்காங்க. சரிப்பான்னு சொல்லிட்டாங்க. குரல் தான் ஹாலுக்கு வந்து சேரல. மகதி எங்க? மகதி ஸ்டாண்ட்ல ஆட்டோலாம் அதிகமாயிருச்சு. புதுசா வந்தவங்களுக்கு உன் சாப்பாடு தான் வேணுமா? இன்னைக்கு ஒரு 5 சாப்பாடு எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வந்துரு. அப்படியே எக்ஸ்ட்ரா இன்னொரு சாப்பாடு. வாங்க மாப்பிள்ள. மாமா வாங்க மாமா. ஆ அம்மாவை மாப்பிளையும் பாரதி வந்திருக்கிற சொல்லி கூப்பிடுமா. ஆ. வாங்க மாப்பிள்ள வாங்க, உட்காரு. வாக்கா. பாரதி வாங்க மாப்பிள்ள. வாங்க. அம்மா, பாரதி நீ வந்ததுல ரொம்ப சந்தோஷம்மா. உண்மையை சொல்லணும்னா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அது ஒன்றும் இல்லை. அது ஆக்சுவலாக தேவி என் சிஸ்டர், அவளை கன்சீவாக இருக்கா. அது ஏதோ அது ஒரே ஃபேமிலியில் 2 பேர் கன்சீவ் ஆகக்கூடாதுன்னு ஏதோ இன்னும் சொன்னாங்க. அது சந்தோஷ், கன்சீவா இருக்க கூடாதுன்னு இல்ல, அப்படி இருந்தா ஒரே வீட்ல ஒண்ணா இருக்க ஓகே கூடாது. வாட் எவர், அது ஏதோ ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப் இருக்கான். அதனால் ஒரே வீட்டில் 2 பேர் இருக்கக்கூடாதுன்றதுக்காக பாரதியை நான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்கேன். நாங்கள் இங்கே வந்தனால உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளம் இல்லையே? என்ன மாப்பிள்ள நீங்க, நாங்களும் அதைத்தான் யோசிச்சு தவிச்சுக்கிட்டு இருந்தோம், எப்படா சொல்றதுன்னு. இதுக்கு நாங்க உங்க சித்திக்கு தான் நன்றி சொல்லணும். என்ன கோயிலா? ஆமாங்க மாப்பிள்ள, இந்த மாதிரி நேரத்துல பொண்ணை பக்கத்துல வச்சு பாத்துக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருந்தோம். மாமா சொல்லு சரவணா. சாரி மாமா. அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவராகவே நடந்துக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க மாமா. நில்லுடா. எங்கடா வந்த? எங்க வந்த? இங்க வந்து என் அக்கா அவளுக்கு கெடுக்க வந்தியா? முன்ன சரவணா, என்னடா பண்ற? விடுங்கப்பா. என்ன விடுங்கப்பா. விடுங்கப்பா. இவன் நடிச்சு இவனை சாவடிச்சதா என் மனசு ஆறும். டேய் நான் விட மாட்டேன்டா. சரவணா சொன்ன விடுங்கப்பா. கட்டை கீழே போடுறா. ஐயோ தடுக்காதீங்கப்பா. இவனும் உயிரோடவே இருக்க. இவன் நடிச்சு கொண்டுறப்பா. விடா. கொஞ்சம் ஓவர் இல்லை, ரொம்பவே ஓவராக தான் இருந்துச்சு. ஹே ஜஸ்ட் கிட்டிங். அதெல்லாம் இப்போது என் மைண்ட்லேயே இல்லை. இட் ஹேப்பன்ஸ். ஓகே, had I been in your place I would have done the same thing. இப்போ என் சிஸ்டர் தேவி
அவளுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்த உடனே என் பிரதர்ல அவரை நான் கண்ணாப்பின்னு ஒன்றை மட்டும் தான் வைல்டாக பிஹேவ் பண்ணேன். அது நம்மளுக்கு சிஸ்டரில் உள்ளது அப்படியே வந்துடும். சிஸ்டர் சென்டிமெண்ட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். கோ விடு.